முதல்ல எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும். ரெண்டாவது என்னவா, ரட்சிக்கப்பட்ட மனிதன் சத்தியத்தை குறித்த அறிவை அடையணும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்போ தேவன் எப்படி பார்க்கிறார் என்றால், எல்லா மனிதர்களையும் அன்பின் பார்வையில் கர்த்தர் பார்க்கிறாரு. பாருங்க, நாம பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்சவங்களை பார்க்கும்போது நம்முடைய பார்வை வேற மாதிரி இருக்குது. நமக்கு பிடிக்காத ஆட்கள், அக்கிரமான ஆட்கள், மோசமான ஆட்கள், சில உபச்சாரக்காரர்கள், அசுத்தமானவர்கள், அருவருப்பானவர்கள், இவர்களெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு எது செய்ய தோணலை, அவங்களோட பேசவே என்ன மாட்டுது, விருப்பமே இல்லாமல் போகுது. இதுதான் மனித சுபாவம். சோதம் கொமோரா பட்டணத்தை அழிக்க போகிறாரு. ஏன் அழிக்க போகிறாரு? அங்கே பாவம் கூக்குரல் பயங்கரமாக ஆகிப்போச்சு. அதுக்கான தண்டனை நீதியுள்ளவராக இருக்கிறனால அங்கே செஞ்சாகணும். ஆனாலும் அந்த ஜனங்கள் மனம் திரும்பணுன்றது தான் அவருடைய விருப்பம். முழுமையாக அழிப்பது விருப்பமே இல்லை. என்னைக்கும் ஒரு பகுதியை படிச்சுட்டு இதுதான் கர்த்தருடைய விருப்பம் நினச்சிட்டிங்கன்னா தப்பு. அது அவருடைய இருதய விருப்பத்தை போய் நல்லா தோண்டி போய் பார்த்தீங்க அப்படின்னா எவனையுமே பார்த்தீங்கன்னா அழிப்பது ஒரு விருப்பமே கிடையாது. எப்போவுமே எப்படி பார்க்க, கர்த்தர் சொட்டாக செஞ்சிருவாருன்றோம். இல்லை சொன்னால் செய்வார். ஆனால் விரோதமான விஷயத்தை ஒன்று சொல்லியிருப்பார்னா அதை செய்வதுக்கு டக்குன்னு செய்ய மாட்டார். அதைத்தான் யோசிப்பார். சில காரியங்கள் உங்களுக்கு நல்லது செய்யணும், அதை செய்யணும்னா உடனே செய்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, முன் வரார். கர்த்தர் வார்த்தையை கொடுத்து அவங்க இருதயத்தை உடச்சி மாற்றிடுறாரு. ஏன் அப்படின்னா அவங்கள அழிப்பது விருப்பம் இல்லை. ஒருவேளை அவங்க பண்ண காரியத்துக்கு இப்படி தான் போகும்னு தீர்க்க தரிசனம் வருது, ஆனால் அதை உடனே அவர் அதை செய்யலை. இன்னும் அவங்களுக்கு காத்திருந்து வார்த்தையில் கொடுத்துக்கிட்டே வர்றாரு. வார்த்தை வர என்ன பண்ணுது, அவங்க மனம் திரும்ப ஆரம்பிக்கும் போது அவங்க பார்த்தீங்கன்னா தீமையை அனுபவிக்கிறதுக்கு பதிலாக நன்மையை அனுபவிப்பதுக்கு போயிடுறாங்க. பாருங்கள்,